எபேசியர் 4வது அதிகாரம் 11வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் கேட்கலாம். எபேசியர் 4வது அதிகாரம் 11வது வசனம். இங்கு இந்த வேத வசனத்தில் விதமாய் பார்க்கிறோம். நாம் அனைவரும் அப்படிங்கிற ஒரு பதத்தை நம்ம இங்கே கவனிக்கிறோம். நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமனப்பட்டவர்களாகி கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கத்தக்க என்கிற ஒரு அருமையான வாக்கியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆக ஆண்டவர் சபை ஏற்படுத்தினுடைய நோக்கமே தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை குறித்த அவரை பற்றும் விசுவாசமும் அவரை அறிகிற அறிவிலும் நீங்களும் நானும் வளர வேண்டும் என்பதற்காகவே கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக தான் 5 வகையான ஊழியங்களை கர்த்தர் ஏற்படுத்தி வேதத்தில் சொல்லப்பட்டது போல அதை தொடர்ந்துள்ள வசனங்களை நாம் பார்க்கும்போது 13ஆம் வசனத்தில் அவர் சிலரை அப்போஸ்தலராக, சிலரை மேய்ப்பராக, தீர்க்கதரிசிகளாக, போதகர்களாக, சுவிசேஷகர்களாக ஏற்படுத்துகிற மேன்மையான காரியங்களை நீங்களும் நானும் பார்க்கிறோம். நான் கடந்த முறை உங்கள் மத்தியில் பேசும்போதும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. சரீரமாகிய சபையை குறித்த சில ஆவிக்குரிய சத்தியங்களை பேசவும், நம்ம ஒவ்வொருவருக்கும் என்னென்ன பொறுப்பு உண்டு என்பதை, ஒவ்வொருத்தருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிற காரியங்களை குறித்தும் நம் தேவ சமூகத்தில் ஜெபித்து நம் கர்த்தருடைய ஊழியத்தை ஏதோ ஒரு பகுதியில் நம்ம நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்கிற காரியங்களை குறித்தெல்லாம் கர்த்தர் தமது வார்த்தைகளை கொண்டு நம்மோடு கூட பேசினார். அதற்கு ஆதாரமாக ரோமர் 12, 1 கொரிந்தியர் 12, அது மாத்திரமல்ல எபேசியர் 4வது அதிகாரம் ஆகிய அதிகாரங்கள் மூலமாக நம்மோடு இடைப்பட்டார். ஆக கர்த்தருடைய சபை தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதில் ஒருமனப்பட்டதா கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூரண புருஷராகிற வரைக்கும் சபை என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்க வேண்டியது இருக்குது. அதனால தான் அநேக ஊழியக்காரர்கள், அநேக செய்திகள் நம் மத்தியில் கடந்து வருகிறதை ஒழிய மற்றபடி நேரத்தை பொழுதுபோக்குவதற்காக அல்ல. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தருடைய வார்த்தை ஏதோ கேட்கறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கட்டும் அப்படிங்கிற கேட்குற சில கூட்டத்தார் உண்டு. சில கூட்டத்தாரை கவனிச்சா நேரம் போதாது அப்படின்னு சொல்லி கேட்குற கூட்டத்தாரும் இருப்பார்கள். சில வேதத்தை ஏதோ அறியணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலையும் கவனிப்பார்கள். அல்லது இந்த உலகத்துக்கு வேண்டிய, அல்லது இந்த உலகத்தில் எனக்கு கிடைக்க வேண்டிய உலக பிரகாரமான பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக தேவனை அறியலாம் அப்படின்னு சொல்லி முற்படுகிற அநேகர் உண்டு. அதெல்லாம் தப்பு. காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமனப்பட்டவர்களாக நீங்களும் நானும் வளர்ச்சி அடைந்து பூரண புருஷர் ஆகணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது என்பதை நிருப வாக்கியம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அந்த பகுதியில் நேற்றைய மாலை தினத்திலே நாம் கிருபையும் சத்தியமும் என்கிற கோணத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க ஆண்டு உதவி செய்தார். அவர் யூத ராஜசிங்கமா கர்ஜிக்கிற சத்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய அவர் ராஜசிங்கமாக காணப்பட்டிருந்தாலும், சத்தியமுடையவராய் காணப்பட்டிருந்தாலும், எல்லாருக்கும் மத்தியில் சாந்தம் உள்ளவரா தேவ ஆட்டுக்குட்டியாகவும் வெளிப்பட்டார் என்கிற பதத்தை நாம் பார்க்கும்போது இதுதான் கிருபையும் சத்தியமுடையவராய் கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்தின விதமாகும். அதே போலதான் இன்றைக்கும் நாம் கிறிஸ்துவை குறித்து தான் சில சத்தியங்களை படிக்க போகிறோம். அப்படி சாயல ஒரு தலைப்பின் கீழாக இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். வெண்மையும் சிவப்பும் என்கிறது அந்த செய்திக்கான தலைப்பு. இது 3வது நாள் கூடுகை, இது 3வது கூடுகை. அந்த 3வது செய்தியில் கிறிஸ்துவானவரை அறிய வேண்டிய பிரகாரமாக நீங்களும் நானும் அறிய போகிறோம். கர்த்தர் இடத்தில் வெளிப்படுத்தின சில ஆவிக்குரிய சத்தியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். வெண்மையும் சிவப்பும், இதுதான் இந்த செய்திக்கான தலைப்பு. இதற்கு ஆதாரமாக ஒருவர் வாசிக்க கேட்கலாம். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் கேட்கலாம். உன்னத பாட்டு 5:10 வசனம். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர் 10,000 பேர்களில் சிறந்தவர் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த வசனத்தை வைத்து தான் உங்களோடு கூட சில ஆவிக்குரிய சத்தியங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ இங்கு மணவாட்டி எருசலேமின் குமாரத்திகளை பார்த்து சொல்லுகிற ஒரு வாக்கியமாக தான் இந்த வாக்கியம் காணப்படுகிறது. இந்த 10ஆம் வசனம் மாத்திரம் இல்லை, 10லிருந்து 16 வரைக்கும் கடைசி வசனம் வரைக்கும் பார்க்கும்போது மணவாளனை
இந்த மணவாட்டி எருசலேமின் குமாரத்திகளுக்கு அடையாளப்படுத்தி காண்பித்து கொடுக்கிறாள். இதனுடைய பின்னணி உங்களுக்கு நான் விளக்க காண்பித்து அதை தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை இந்த பகுதியில் எவ்விதமான வெளிச்சத்தோடு கர்த்தர் பேசுகிறார் என்பதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதுக்கு முந்தின வசனத்தை வாசிக்க கேட்போமே. 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இங்கு எருசலேமின் குமாரத்திகள் மணவாட்டியாகிய சூலமித்திட்ட கேட்கிற ஒரு மேன்மையான காரியம் என்னன்னா, உன் நேசர் எப்படிப்பட்டவர். மறுபடியும் கேட்குறாங்க, நீ எங்களை இப்படி ஆணையிட உன் நேசர் எதினால் விசேஷித்தவர் அப்படின்னு சொல்லி, அவர் எப்படிப்பட்டவர் எதினால் விசேஷித்தவர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் இப்போ கேள்விக்கான பதிலை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ மணவாளனுடைய ஒரிஜினல் அந்த சாயலை, ஒரிஜினல் இமேஜ், அந்த ஒரிஜினாலிட்டியை, அந்த உண்மையான அசல் தோற்றத்தை மணவாட்டி இப்போ காண்பித்து கொடுக்க போகிறாள். ஏன் இந்த மணவாட்டிக்கு மணவாளனை குறித்த அறிவு இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு முந்தைய 4 அதிகாரங்கள், நான் ரொம்ப விலாவரியாக பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். அதுக்கு முந்தைய 4 அதிகாரங்களை நீங்கள் நல்லா வாசித்து பாருங்க. மணவாட்டியாகிய சபை மணவாளனோடு கூட எந்த அளவுக்கு பின்னி பிணைந்து அன்பும் ஐக்கியமாய் அந்யோன்யமாய் உறவாடி கொண்டிருந்தால் அப்படிங்கிற காரியத்தை நீங்களும் நானும் வேதத்தில் பார்க்கக்கூடும். அப்போ அதுக்கு முந்தின 4 அதிகாரங்களில் மணவாளன் மணவாட்டிக்கும் இடையில இருந்த ஆழமான உறவை குறித்து, ஐக்கியத்தை குறித்து நீங்கள் பார்க்கலாம். சரி, இங்கே மணவாளன் யார் மணவாட்டி யார் அப்படின்னு லிட்டரலாக எழுத்தின்படி நீங்கள் யோசித்தீங்க அப்படின்னா, இது எழுத்தின்படியா அதாவது ராஜாவாகிய சாலமோனை குறித்தும் கன்னி பெண்ணாகிய சூலமித்தி என்கிற ஒரு பெண்ணை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை எழுத்தின்படி தான் தியானிக்கணும், ஆவிக்கேற்றபடி தியானிக்க கூடாதுன்னு சில வேத ஆராய்ச்சியாளர்களும் சொல்லுவார்கள். ஏன்னா சாலமோன் விழுந்து போன ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால சாலமோனை கிறிஸ்துவுக்கு அடையாளமாக நீங்கள் ஒப்பிட்டு பேசுவது கூடாது அப்படின்னு சொல்லியும் சில வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க. ஆனால் நான் அதை ஏற்றுக்கொள்வது இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ அப்படி பார்த்தா கிறிஸ்துவுக்கு ஒப்பா எந்த பரிசுத்தவனையும் நீங்கள் காட்ட முடியாது. ஏன் யோசேப்பை கூட நீங்கள் காட்ட முடியாது. ஏன்னா சில குறைபாடுகள் இருக்கும். ஏன்னா பானபாத்திரக்காரனை தலைவனிடத்தில் நீ என்னை நினைத்துக்கன்னு சொல்கிறது ஒரு பலவீனம் தானே. பிறகு அல்ல எல்லாட்டும் ஒரு சில குறைபாடுகள் இருக்கும். ஆனால் கிறிஸ்துவுக்கு ஒப்பிட்டு பிற ஈசாக்கு எப்படி நம்ம சொல்ல முடியும், தாவீது எப்படி நம்ம சொல்ல முடியும்? அல்ல சில குறைபாடு இருக்கும். நிறைவான பகுதியை தான் கிறிஸ்துவுக்கு அடையாளமாக சில பரிசுத்தவான் இடத்துல நீங்களும் நானும் காண்கிறோமே ஒழிய, குறைவான பகுதிக்கு கிறிஸ்துவை நம்ம மையப்படுத்தி அடையாளப்படுத்தி பேசுகிறது இல்லை. நம்ம ஏன் நான் சாலமோனை கிறிஸ்துவுக்கு அடையாளம் அங்கே பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால், சாலமோனிலும் பெரியவர் அப்படிங்கிறத இயேசுவை நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார். மத்திய சுவிசேஷம் 12வது அதிகாரம் 41வது வசனத்தில். அப்போ சாலமோனிலும் பெரியவர் ஒருவர் உண்டு. இப்போ இந்த உன்னத பாட்டு அப்படிங்கிற இந்த புஸ்தகம் எழுத்தின்படியாக மட்டும்தான் தியானிக்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு வாலிபர்களுக்கெல்லாம் பெரிய கொண்டாட்டம் ஆயிரும். எப்படி ஒரு பொண்ணை வந்து ஒரு பொண்ணையோ ஒரு பையனையோ சைட் அடிக்கலாம், எப்படி லவ் பண்ணலாம், எப்படி காதல் பண்ணி எப்படி கல்யாணம் முடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நல்ல அருமையான காதல் கவிதை அவன் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருப்பான். ஆனால் அதனால தான் நீங்கள் எழுத்தின்படி இங்கே பார்க்க வேண்டாம். நீங்கள் எழுத்தின்படி பார்த்தீங்கன்னா அப்புறம் அதான் காரியம். அதனால தான் என்னமோ தெரியல, யூதர்களில் சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட 30 வயசு வரைக்கும் எனக்கு தெரியல, அதில் திருமணம் ஆகிற வரைக்கும் தெரியாது, உன்னத பாட்டு புஸ்தகத்தை வாசிக்கிறதுக்கு அவங்க பர்மிட் பண்ணியிருக்கிறாங்க, தடை பண்ணுவாங்க. அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்க, எழுத்தின்படியாக கொடுக்கப்பட்டிருக்கு. எழுத்தின்படியாக பார்த்தா அப்புறம் அதை தான் நம்ம யோசிக்கணும். சாலமோன் எப்படி ஒரு பெண்ணை வந்து ஒரு வாலிப பெண்ணை எவ்வளவு ஆசை வார்த்தைகளை காமிச்சு அவளை மயக்கிறான், அவள் எப்படி அவளுடைய வலையில் சிக்கிறா, பிற காதல் கதையாக தான் ஓடிக்கிட்டு இருக்கும். அதுக்காக கொடுக்கப்பட்டிருப்பா, அதுக்காக ஆண்டு கொடுத்துருப்பான்னு நினைக்கிங்க? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்குன்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதில் நமக்கு கிடைக்கிற ஆழ்ந்த வெளிச்சம் என்ன? அப்போ சாலமோனை கர்த்தர் யாருக்கு அடையாளமாக சொல்றார்? மணவாளனுக்கு அடையாளமாகவும் சூலமித்திய மணவாட்டிக்கு அடையாளமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஆவிக்குரியவைகளை ஆவிக்குறிகளோடு சம்பந்தப்படுத்தி பேச தியானிக்க தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட பாருங்க, ஆதாம் ஏவாளை குறித்து ஒரு மகிமையான வெளிப்பாடு பெற்று, ஆதாம் ஏவாள் என்பவர்கள் கிறிஸ்துவுக்கும் அவருடைய மணவாட்டியாகிய சபைக்கும் ஒப்பிடப்படுகிறார் என்கிற ரகசியத்தை ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் உள்ள விசேஷித்த காரியத்தை எபேசியர் 5வது அதிகாரத்துக்கு கொண்டு வந்து காண்பித்து கொடுக்கிறார் சபைக்கு. அப்போ அவருக்கு நேரம் போகலன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஆதாம் ஏவாள் என்பவர்கள் கிறிஸ்துவுக்கும் அவருடைய சபைக்கு அடையாளமாக இருக்காங்க அப்படிங்கிற வெளிச்சத்தை கர்த்தருடைய சபை அறிந்து கொள்ளணும். அவங்க 2 பேர் அதுதான் அங்கே கொண்டு வர்றார். நீங்கள் ஆதியாகமம் 2வது அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்கள் அங்கே கவனிக்கலாம்.
எங்க 24 வசனம் மட்டும் இல்லை, ஆதியாகமம் 2வது அதிகாரம் 23, 24 ஆகிய வசனங்களை, எபேசியர் 5வது அதிகாரம் 30, 31 ஆகிய வசனங்களை நீங்க பார்க்கும் கூடும். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனை தாயும் விட்டு பிரிந்து மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். அப்போ எதுக்காக இந்த காரியங்கள்லாம் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது என்றால், இவைகள் எல்லாம் வருங்காரியங்களுக்கு நிழலாக இருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது என்று கொலோசியர் 2வது அதிகாரம் 17வது வசனத்தில் நீங்களும் நானும் வாசிக்கிறோம். ஆக இங்கு சொல்லப்பட்டிருக்கிற விசேஷித்த காரியம் என்ன? எருசலேமின் குமாரத்திகள் யாருக்கு அடையாளமாக இருக்காங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா, அவர்கள் பழைய ஏற்பாட்டு கால சபைக்கு நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு இருக்கிற யூதர்களை தான் அவர்கள் குறிப்பார்கள் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்ல முடியும். ஏன்னா எருசலேமின் குமாரத்திகள் யார் என்று கேட்டால், இயேசுவானவரே சொல்லுகிறார், எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லி எருசலேமுக்கு நடக்கக்கூடிய தீங்கு குறித்து அவர் பேசுகிறத லூக்காளின் சுவிசேஷத்தில் நீங்கள் வேதத்தில் வாசிக்க கூடும். அப்போ இயேசுவானவர் எருசலேமின் குமாரத்திகள் என்று அடையாளப்படுத்துவது பழைய ஏற்பாட்டு கால பாரம்பரிய சபையை, நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு இருக்கிற சபையை குறித்தான் எருசலேமின் குமாரத்திகள் என்று பேசுகிறார். ஒருவேளை சூலமித்தியும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் ஆவிக்குரிய ரீதியில் நமக்கு காண்பிக்கப்படுற வெளிச்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மணவாளனை சரியா அறிந்து கொண்ட சூலமித்தி புதிய ஏற்பாட்டு கால சபைக்கும், மணவாளன் யாரு, அவர் எப்படிப்பட்டவர் எங்களுக்கு தெரியல, எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்களே, மணவாளனை குறித்த ஒரு பூரண அறிவில்லாத எருசலேமின் குமாரத்திகள் பழைய ஏற்பாட்டு கால நியாயப்பிரமாணத்துக்கு ஒத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அதனால தான் அங்கே 2 கூட்டத்தை நீங்கள் கவனிக்க முடியும். அப்போ ஒருத்தி மணவாளனை நன்கு அறிந்து வைத்திருக்கிறாள். அதனால தான் என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர் 10,000 பேர்களில் சிறந்தவர் என்று ஆரம்பித்து அவருடைய கண்ணங்களை குறித்து, கண்களை குறித்து, அவருடைய ஒவ்வொரு அவயத்தை குறித்து மேலிருந்து கீழே வரைக்கும், கால்கள் வரைக்கும் வர்ணித்து கொண்டே இருக்கிறார். இதெல்லாம் எருசலேமின் குமாரத்திகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. அப்போ எருசலேமின் குமாரத்திகள் மணவாளனை குறித்து அறிவு இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா இல்லை. ஏன்னா அவங்களே கேட்காங்க, உன் நேசர் யார் அப்படின்னு கேட்காங்க, எப்படிப்பட்டவரும் கேட்குறாங்க. அப்போ குமாரனை பூரணமாக பழைய ஏற்பாட்டு கால சபை அறியவில்லை. அதனால தான் வேதமும் தெளிவாக சொல்லுது. எபிரேயர் 7வது அதிகாரம் 19வது வசனத்தை நீங்களும் நானும் வாசிக்கும் போது, நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை, அதிக நம்பிக்கை வருவிப்பதோ அதை பூரணப்படுத்துகிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ நியாயப்பிரமாணம் பூரணமான ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்தவே இல்லை. பூரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா குமாரன் தான். பூரண அன்பு யாரு? குமாரன். அதனால தான் குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். தேவனுடைய குமாரன் உடையவன் தான் ஜீவனை உடையவன் என்று 1 யோவான் 5வது அதிகாரம் 12வது வசனத்தில் நீங்களும் நானும் வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டு கால சபைக்கு ஜீவன் கிடையாது. அது மறுபடியும் பாவத்திலே தான் வாழ்ந்து வந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டு கால சபைக்கு ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்பட்டு இருக்கிறார். அதனால தான் நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது அப்படின்னு சொல்லி கொலோசியர் 3வது அதிகாரம் 3வது வசனத்தில் நீங்களும் நானும் வாசிக்க கூடும். அப்போ நம்முடைய ஜீவன் கிறிஸ்து இந்த பூமியில நமக்காக வெளிப்பட்டா. அப்போ சூலமித்தியுடைய வார்த்தை மூலமா கிறிஸ்து இங்கே அடையாளப்படுத்தப்பட்டு காண்பிக்கப்படுகிறார். அதனால தான் எருசலேமின் குமாரத்திகளை போல நீங்களும் நானும் மணவாளனை குறித்த அறிவில்லாமல் என்ன செஞ்சிடக்கூடாது, ஜீவித்து விடக்கூடாது. அவர்கள் எப்படிப்பட்டவர்னு கேட்குறாங்க. சூலமித்தி மணவாளனை தெளிவாக காண்பித்து கொடுக்கிறா. இதனுடைய விளைவு என்னாச்சு தெரியுமா? அடுத்த அதிகாரம் 6வது அதிகாரம் 1 வசனத்தை கவனிச்சிங்கன்னா, இவர்கள் ஒரு பெரிய தீர்மானத்துக்குள்ளே வந்தார்கள். அதெல்லாம் பிற்பாடு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வேன். அந்த 6வது அதிகாரம் 1 வசனத்தையும் ஒருவர் வாசிக்க நம்ம கேட்கலாம். பாருங்க, அவர் எப்படிப்பட்டவர், எதனால் விசேஷித்தவர் சொல்லி கேள்வி எழுப்பி யாருன்னு சொல்லி அறிய முற்பட்ட இந்த கூட்டத்தார் சூலமித்தியுடைய வார்த்தைகள் மூலமா மணவாளன் யார் என்பதை தெளிவா அடையாளம் கண்டுகொண்டு இப்போ அவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க பார்த்தீங்களா? நாங்களும் உன்னோட என்ன செய்வோம், அவரை தேடுவோம் அப்படிங்கிற இடத்துல உறுதியா வந்துட்டாங்க. அதனால தான் 2வது அவங்க கேட்ட கேள்வி எங்கன்னா, அவங்க எங்கே போனார்னு சொல்லி கேட்டாங்க. முதல்ல ஹவ் இஸ் ஹீ அப்படின்னு கேட்காங்க, அல்லது ஹூ இஸ் ஹீ, அவர் எப்படிப்பட்டவர், ஹவ் ஹீ லுக்ஸ் லைக் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் எப்படிப்பட்டவர், எதனால விசேஷமானவர், அவர் யார் அப்படிங்கிறத தொலைச்சி கேட்கறது போல தருது. ஆனால் அவர் யாருன்னு சொல்லி அவங்களுக்கு வெளிப்படுத்தப்படுது.
அதனால தான் 16வது வசனம் கடைசி வசனத்தை கவனிச்சிங்கன்னா, உன்னத பாட்டு 5:16 கடைசி பகுதியில் அவள் எப்படி தான் சொல்லி முடிக்கிறான்னா, அப்போ எருசலேம் குமாரத்திகளை இவரே என் சிநேகிதர், இவரே என் நேசர், இவரே என் சிநேகிதன் சொல்லி இவர் தான் இதான் அடையாளம் அப்படின்னு சொல்லி காமிச்சு கொடுக்குறா. சிலர் காணாமல் போயிட்டாங்க அப்படின்னா சிலர் அடையாளம் சொல்லுவாங்க, கவனிச்சிருக்கீங்களா? ஏதாவது ஒரு காணாமல் போயிட்டாங்கன்னா அவங்க இப்படி இருப்பாங்க, வளர்த்தியாக இருப்பாங்க, கட்டையாக இருப்பாங்க, இந்த மாதிரி கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, மூக்கு இப்படி இருக்கும், காது இப்படி கொஞ்சம் இறங்கியிருக்கும், ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க அடையாளம். கண்ணாடி போட்டிருப்பாங்க, ஏதாவது ஒன்று பேசுவாங்க, அரக்கை ஷர்ட் போட்டிருப்பாங்க, ஏதாவது ஒரு அடையாளம் சொல்லுவாங்க. அதே போல தான் மணவாளனுடைய காரியத்தை குறித்து பேச பேச இப்போ எருசலேமின் குமாரத்திகளுக்குள்ள ஒரு காரியம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்து விட்டது. நாங்களும் மணவாளனை தேடுவோம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடுகளுக்குள்ளே, அது ஒரு பெரிய தீர்மானத்துக்குள்ளே அவர்கள் வந்தார்கள் அப்படின்னு சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். அதனால தான் அவர் எங்கே போனார் அப்படின்னு கேட்குறாங்க. நீ இப்படி தொலைச்சிட்டியே, எப்படிப்பட்டவர், இப்படிப்பட்டவரா, அப்படின்னா அவர் எங்க போனார் அப்படின்னு சொல்லி ஆவலா கேட்கிறாங்க. எங்க போனார், எவ்விடம் போனார், நாங்களும் உன்னோடு அவரை தேடுவோம் அப்படின்னா என்ன சொல்றாங்க தெரியுமா? மணவாளனை தேடுகிற அந்த அடிச்சூழல நாங்களும் நடப்போம் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறாங்க. அப்ப எருசலேமின் குமாரத்திகளுக்குள்ள இவ்வளவு பெரிய தாக்கம் உண்டானதற்கு, இவ்வளவு பெரிய அசைவு உண்டானதற்கு காரணம் என்ன? அதைத்தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். எல்லாத்தையும் விலாவரியா போய் சொல்ல போறது இல்லை. அதில் 10ஆம் வசனத்தில் தெளிவாக பார்க்குறோம், மணவாளன் அவள் அடையாளப்படுத்தும் முகாந்தரமே முதலாவது எப்படி காண்பிக்கப்பட்டிருக்கிறது என்றால், அவர் வெண்மையும் சிவப்புமானவர். அந்த வெண்மையும் சிவப்பும் தான் இவங்களை அப்படியே தொடுது, அசைக்கிறது. அந்த வெண்மையும் சிவப்பும் எதை குறிக்கிறது? அப்போ முதல்ல அவர் எப்படிப்பட்டவர் சொல்லி அறியப்படுகிறார் என்றால் வெண்மையானவர். மணவாளனை அறிவதற்கு நமக்கும் விசேஷித்த காரியங்களை கர்த்தருடைய வேதம் போதித்து கொண்டே இருக்கிறது. நம்ம அநேக நேரம் கவனிக்கிறது இல்லை. மணவாளன் இன்னைக்கு அநேகர் எப்படி அறிஞ்சு வச்சிருக்கிறாங்கன்னா, இரவு நேரத்தில் வீட்டை காவல் செய்கிற வாட்ச்மேனாக பார்க்குற ஆட்களும் உண்டு. வியாதி ஏதாவது பலவீனம் அப்படின்னா நல்ல மருந்து கொடுத்து உதவி செய்கிற டாக்டராகவே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம எங்கே இருக்கோன்னு கொஞ்சம் கவனிக்கணும். பண நெருக்கடி, பேங்க் கேஷியராக இயேசுவை மாற்றிடுவாங்க. இப்படி பல காரியங்களுக்கு இயேசுவை பயன்படுத்திட்டே இருப்பாங்க. திருமண காரியத்தில் ஒழுங்கு செய்யக்கூடிய ஒரு புரோக்கராக மாற்றிடுவாங்க. இதுக்காக தான் கண்ணிக்கு ஒரு கூட்டம், பெரும் கூட்டம், நான் உங்களை சொல்லலை, ஒரு பெரும் கூட்டம், உங்களையும் சிலர் அப்படி இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஒரு பெருங்கூட்டம் இதுக்காகவே கிறிஸ்துவை இவ்விதமாகவே பார்த்து 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 போய்கிட்டே இருக்கிறாங்க. இது எந்த மனுஷனையும் அசைக்கவே அசைக்காது. பாருங்க, மணவாளனை குறித்த ஒரு வெளிப்பாடு மணவாட்டியினுடைய வாயிலிருந்து வெளிப்படுது. மணவாட்டி மூலமா மணவாளனை குறித்து வெளிப்பாட பெற்றுக்கொண்ட எருசலேமின் குமாரத்திகளுக்குள்ள ஒரு பெரிய தாக்கம் விளைவிக்கப்பட்டது. இந்த தாக்கம் என்ன தெரியுமா? எங்களுக்கு அவர் வேணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. நாங்களும் அவரை தேடுவோம், உன் கூட சேர்ந்து நாங்களும் அவரை தேடுவோம். முதல்ல தெரியாது, யாரும் தெரியல. அதனால தான் இன்றைக்கும் சொல்கிறேன், இன்றைக்கும் எருசலேமின் குமாரத்திகளை போல அநேக பாரம்பரிய சபையில் உள்ளவங்களும் சரி, புறஜாதிகளும் சரி, கிறிஸ்துவை அறியாமல் இருளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ அவர்களுக்கு நம்ம எப்படி தான் கிறிஸ்துவை காண்பிக்க வேண்டியது இருக்கு? அவர் வெண்மையும் சிவப்புமானவரும் காமிச்சு கொடுங்க. அவங்க மகிமையான வெளிச்சத்தை கண்டு கொண்டு கிறிஸ்துவை நான் பின்பற்றுவேன்னு சொல்லி உறுதியாக தீர்மானிப்பார்கள். அப்படிப்பட்ட வெளிப்பாடும் இங்கே உண்டு. அப்போ அந்த வெளிப்பாடாக தான் நம்ம குமாரனை குறித்த சத்தியமாய், குமாரனை குறித்த சாயலாய் நம்ம இங்கே கவனிக்கிறோம். வெண்மை அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒயிட் ஆல்வேஸ் டிபிஃபைஸ் ஆர் சிக்னிஃபைஸ் ஹோலினஸ். வெண்மை பரிசுத்தத்தை குறிக்கும். வெண்மை எப்பொழுதுமே பரிசுத்தத்துக்கு அடையாளமாக இருக்கு. அப்போ குமாரன் அவள் மணவாளனை முதல்ல அடையாளப்படுத்தும் போது எப்படி அடையாளப்படுத்துகிறா கவனிக்கிங்களா? வெண்மையானவர் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்துகிறாள். வெண்மையானவர். அப்போ ஏதோ மணவாளன் அவர் வெள்ளையாக இருப்பார், கொஞ்சம் சிவந்த மேனியாக இருப்பார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறான்னு நினச்சிடாதீங்க. அந்த சும்மா அப்படின்னா அப்போ நம்மளும் அப்படியே பார்த்து போயிட வேண்டியதுதான். கலராக இருப்பாங்க, வெள்ளையாக இருப்பாங்க, கொஞ்சம் சவத்த ஆளாக இருப்பாங்க அப்படின்னா அப்புறம் அதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? வெண்மைங்கிறது பரிசுத்தத்துக்கு அடையாளமாக இருக்குது. அதனால தான் நீங்கள் வேதத்தில் வாசிச்சு பாருங்க, ஜெயங்கொள்ளுகிற பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய சமூகத்தில் அவர்கள் பரலோக ராஜ்யத்தில் வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டவங்களா, வெண்மையான குறிக்கல்ல பெற்றுக்கொண்ட சபையாரா அவங்க பரலோகத்தில் காணப்படுறதை நீங்களும் நானும் பார்க்கக்கூடும். அதனால தான் வெண்வஸ்திரம் அவங்களுக்கு தரிப்பிக்கப்பட்டது. இது பரிசுத்தவான்களுடைய காரியங்களுக்கு அடையாளமாகவே காணப்படுகிறது. அது முழுக்க முழுக்க பரிசுத்தத்தை குறிக்கும்.
அதனால தான் பிரசங்கில கூட நீங்கள் வாசிக்கும் போது பிரசங்கி 8வது அதிகாரம் 9ஆம் வசனமாக இருக்கும். அதில் சொல்லப்பட்டிருக்கு, உன் வஸ்திரம் எப்பொழுதும் வெண்மையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாதாயும் இருப்பதாக அப்படின்னு சொல்லி பிரசங்கிலும் கூட நீங்கள் வேதத்தில் வாசிக்க கூடும். 9வது அதிகாரம் 8ஆம் வசனம், பிரசங்கி 9வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்போ உன் வஸ்திரம் எப்பொழுதும் வெண்மையாயும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வெண்மையும், அப்போ வெண்மைன்னு சொல்லுவது பரிசுத்தத்துக்கு அடையாளமாக இருக்குது. எண்ணெய்ங்கிறது இது அபிஷேகத்துக்கு அடையாளமாக இருக்குது. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்போ ஒரு மனுஷன் ஒரு மனுஷிக்குள்ள நிச்சயமாகவே பரிசுத்தமும் அபிஷேகமும் காணப்பட வேண்டும். பரிசுத்தமும் அபிஷேகத்தினால் நிரம்பி இருக்கிற அனுபவமும் காணப்பட வேண்டும். அபிஷேகம் என்றால் அந்நிய பாஷையில் நிரம்பும் நினைச்சிடாதீங்க. நீங்கள் நிறைய ஏமாற்று காரியங்கள்லாம் அநேக சபைகளில் இடம்பெற்றிருக்கிறது. நீங்களும் உளறிடாதீங்க, வாழ்க்கையை வீணாக்கிடுவீங்க. உளறிடாதீங்க, அது சாத்தா அதை தந்திரமாக பயன்படுத்தி தேவன் உங்களை தூஷிக்க முடியாவே நடத்திடுவான். அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துருங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பா. அப்போ இந்த வெண்மையான வஸ்திரம் சொல்லும்போது அது பரிசுத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்போ குமாரனை பற்றுகிற முதல் அடையாளம் என்ன தெரியுமா? குமாரனை பற்றுகிற முதல் அடையாளம் அவர் பரிசுத்தம் உள்ளவர். அதனால தான் புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை நீங்கள் நல்லா வாசித்து பாருங்க. குமாரன் முதல்ல வெளிப்பட்டதனுடைய முதல் காரியமே அடையாளமே என்ன அப்படின்னா, அவர் பரிசுத்தம் உள்ளவராய் வெளிப்பட்டா. அதனால்தான் மரியாளுக்கு சொல்லப்படுது, தேவதூதன் மூலமாய் சொல்லப்படுகிறது. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக என்று நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 35வது வசனத்தில் வாசிக்க கூடும். லூக்கா 1:35 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், அப்பொழுது உன்னிடத்திலிருந்து பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எண்ணப்படும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்போ உன்னிடத்திலிருந்து பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. அப்ப குமாரன் முதல்ல வெளிப்படுற தோற்றத்தை நீங்க கவனிச்சு பாருங்க. பரிசுத்தம் உள்ளவர் அப்படிங்கிற ஒரு பகுதியை பார்க்கிறோம். அப்போ பைபிள் முதல்ல இந்த குமாரனை சாயலை வெளிப்படுத்தும் போது 2 அடையாளமா காமிச்சு கொடுக்கு. நான் நேற்று தினத்தில் உங்கள்கிட்ட கிருபையும் சத்தியமும் பேசுனது போல தான் இப்போ வெண்மையும் சிவப்பும் என்கிற அந்த அடையாளத்தோடு உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன். அப்போ வெண்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தமுள்ள தெய்வம் அப்படிங்கிறத காட்டி கொடுக்கிறது. தேவகுமாரன், தெய்வீகத்தில் அவர் பரிசுத்தர் 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 என்று போற்றப்படக்கூடியவர் என்பதை நீங்களும் நானும் மறந்துவிடக்கூடாது. அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். அப்ப முதல்ல நம்ம எவ்விதமான ஒரு வெளிப்பாடை பெற்றிருக்கணுமா? குமாரனை குறித்த சாயல்ல அவர் தேவகுமாரன். இன்னைக்கு தேவகுமாரன், அதனாலதான் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் என்று நம்ம ஆரம்பத்திலே வாசிக்க கேட்டோம். எபேசியர் 4வது அதிகாரம் 11வது வசனத்தில். அப்ப குமாரனை பற்றுகிற விசுவாசம் முதல்ல எதில் ஆரம்பிக்கணும்? அவர் தேவகுமாரன். முதல்ல மனுஷகுமாரன் கிடையாது. அவர் முதல்ல மனுஷகுமாரன் கிடையாது. நல்லா விளங்கிக்கங்க. ஏன்னா தேவகுமாரன் தான் முதலாவது. அந்த வெளிப்பாடு தான் எனக்கு முதல்ல தேவை. அதை தொடர்ந்து தான் அங்கே எழுதுறாரு. அந்த காரியத்துக்குள்ள நான் வருகிறேன். அவர் சிவப்பாய் மாறினா. அதனால தான் வெண்மையும் சிவப்புமானவர் என்று அவரை குறித்து இங்கு அடையாளப்படுத்தப்படுகிறது. அப்ப தேவகுமாரன் மனுஷகுமாரனாய் மாறுகிறார். சிவப்பானார்னா என்ன நினைக்கீங்க? உங்களுக்காக எனக்காக சிலுவையில் அவர் தொங்கினா. இந்த சத்தியங்களை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. வெண்மையானவர் எனக்காக சிவப்பானாய் மாறினா. அதனாலதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு, தேவகுமாரன் உங்களுக்காக எனக்காக மனுஷகுமாரன் இந்த பூமியில வெளிப்பட்டா. அப்ப இதான் சாயல். அதான் தேவகுமாரனும் மனுஷகுமாரனும். இந்த செய்திக்கு இன்னொரு தலைப்பு கொடுக்கறதா இதுதான் கொடுக்கணும். தேவகுமாரனும் மனுஷகுமாரனும் அப்படிதான் கொடுக்கணும். ஏன்னா அப்படிதான் வேதம் காண்பித்து கொடுக்கு. இவ்விதமான அறியணும் அவரை. பரிசுத்தமுள்ள தெய்வம் வானத்திலிருந்து இறங்கி என் பாவங்களுக்காக சிலுவையில் தம்மையே ஒப்பு கொடுக்கிறா. அதனாலதான் சூலமித்திக்கு இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு இருக்கு. அவர் முதல்ல இப்படிப்பட்டவராக காண்பிக்கப்படுறார். வெண்மையானவர் தேவகுமாரன். அது தெய்வீகத்தை குறிக்கி வெண்மையானவர் தான் அதான் முதல்ல வெளிப்பட்ட ஒரு வெளிப்பாடு. ரெண்டாவது முதல்ல வெளிப்பட்ட சாயல். கடைசி சாயல் என்னன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவை பார்க்கிற ஒரு காட்சி, இரத்த கோலத்தில் அவர் நிற்கிறார், சிவப்பாய் மாறினா. அதனாலதான் வெண்மையானவர் சிவப்பாய் மாறினா. இந்த வெளிப்பாடை கவனிங்க. ஏதோ முக அழக சொல்றாரு நினைச்சிடாதீங்க. காரியம் அது கிடையாது. அப்படி சொல்றதா இருந்தா அடுத்த வாக்கியம் எப்படி போட்டிருக்கு? அவர் 10,000களில் சிறந்தவர், the cheapest among 10,000 அப்படின்னு சொல்லி பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. அவர் 10,000களில் சிறந்தவர்.
அப்போ வெண்மையானவர் சிவப்பாய் மாறி எனக்காக உங்களுக்காக அவர் 10,000 பேர்களில் சிறந்தவராய் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். நீங்க வேதத்தை வாசித்து பாருங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6, 7, 8, 9, 10 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது வேதம் அவரை எவ்விதமான அடையாளப்படுத்துது அப்படின்னு சொன்னா, நான் ஏன் இந்த 4 வசனங்களை, இந்த 5 வசனங்களை ஏன் உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னா, நல்ல கவனிங்க. இந்த உன்னத பாட்டு 5, 10ஆம் வசனம், உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6 முதல் 10 வசனங்கள் வரைக்கும் நீங்க உள்ள கொண்டு வந்தீங்கன்னா அழகா மேட்ச் பண்ணலாம். நீங்க நாங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானா. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமை தாழ்த்தினா. ஆதலால் தேவன். அப்ப முதல் 2 வசனம் என்ன சொல்லுது, 6 மற்றும் 7ஆம் வசனங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, அவர் என்ன செஞ்சாராம், தேவனுக்கு சமமா இருந்தா. அவர் தேவனுடைய ரூபம், அதான் தேவகுமாரனுடைய சாயல். அப்ப தேவகுமார் அதான் வெண்மையானவர், தெய்வீகத்தில் அவர் வெண்மையானவர். அது தெய்வீக சாயலை குறிக்கு. அவர் மனுஷகுமாரன் சிவப்பானவர் என்பது அது மனுஷ சாயலை குறிக்கிறது. தெய்வீக சாயலை நீங்க மனுஷ சாயலை நீங்க பார்க்க முடியாது. அது வேற இது வேற, ஆனால் 2 ஒரே ஆள் தான். அவர் இவ்விதமாகவும் வெளிப்பட்டிருக்க. தேவகுமாரன் மாம்சத்தில் வெளிப்பட்டா, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டா. இதுதான் குமாரனை பற்றுகிற அறிவு. நீங்க நல்லா கவனிச்சுட்டே வாங்க. சில நினைப்பாங்க, இது புறஜாதிகளுக்கு சொல்லப்படுற சுவிசேஷம் மாதிரியே இருக்கேன்னு நினைப்பீங்க. கொஞ்சம் ஆழமான பகுதிகளை போகும்போது உங்களுக்கு விளங்கும், சரியா விளங்கும். கொஞ்சம் ஆழத்துக்குள்ள போனால் தான் முத்து எடுக்க முடியும். கொஞ்சம் நல்லா அப்படி கவனிச்சுட்டே வாங்க. அப்போ குமாரன் எப்படி வெளிப்பட்டிருக்கிறார் பாருங்க. அப்ப தேவனுக்கு சமமா இருந்தார். அவருடைய ரூபம் தேவனுடைய தற்சரூபமா இருந்தவர். கொலோசியர் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அப்படிப்பட்டவர் இப்ப என்ன செய்யறாருன்னா, நமக்காக மனுஷ சாயல சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்துகிறார், அடிமையின் ரூபம் எடுக்கிறார், மனுஷ சாயலானார். தேவ சாயல் உள்ளவர் மனுஷ சாயலார். அதான் வெண்மையும் சிவப்புமானவர். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு 9 மற்றும் 10ஆம் வசனங்கள்ல, ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தர்லினா. அப்ப இந்த 3 காரியத்தை நீங்க கவனிக்கலாம். வெண்மையானவர் சிவப்பாய் மாறுகிறார், 10,000 பேர்களில் சிறந்தவராய் அறியப்படுகிறார். இதுதான் குமாரனை குறித்த அருமையான வெளிப்பாடு. அதனாலதான் 10,000 பேர்களில் அவர் சிறந்தவர் என்று அறியப்படுகிறார். சில சொல்லுவாங்க 10,000 பேர்களில் சிறந்தவர்னா அப்போ 12,000 பேர் வந்தா அவர் குறைந்தவராயிருவாரா அப்படின்னு யோசிக்கலாம். ஏன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கு 10,000 பேர்களில் சிறந்தவர் இருக்கு. அப்படின்னா 10,000 பேர், த சீப்பஸ்ட் அமாங் 10,000 அப்படின்னு ஆங்கிலத்தில் இருக்கு. அப்போ 10,000 பேர் தான் அவர் சிறந்தவர். ஒரு 15,000 பேர் வந்துட்டாங்கன்னா அவர் கொஞ்சம் கம்மியாயிருவார் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. 10,000 அப்படின்னு சொன்னாலே அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா ஒட்டுமொத்த முழுமையை குறிக்கும். பைபிளுடைய லாங்குவேஜை நீங்கள் கொஞ்சம் விளங்கி கொள்ளணும். சில நேரங்களில் தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆண்டவர் பேசும்போது ஆமோஸ் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே சொல்லியிருப்பார், மோவாபுடைய 3 பாதகத்து நிமித்தம், அம்மோன் புத்திரருடைய 3 பாதகத்து நிமித்தம், இப்படியே சொல்லிகிட்டே வருவார். ஏன் இந்த 3 நாள் வைக்கிறார் அப்படின்னா அது ஒரு பைபிளுடைய நட. அது ஏன்னா அது ஒரு சொல் வழக்கு. சில சொல் வழக்கு வச்சிருக்கிற போல அது ஒரு சொல் வழக்கு. 10,000 அப்படின்னு சொல்லி நீங்கள் கவனிச்சிங்கன்னா 10,000ங்கிறது ஏதோ 10,000 குறிக்கும் மட்டும் நினச்சிடாதீங்க. எழுத்தின்படி அது 10 தான் குறிக்கும், 10,000 குறிக்கும். ஆனால் உண்மையான அதோடைய ஒரு தோற்றம் அல்லது உண்மையான மதிப்பை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா அது உண்மையிலே ஒட்டு மொத்தத்தில் அதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அருமையான விசேஷித்த வார்த்தை அது. அதனால தான் நீங்கள் வேதத்தில் வாசிங்கன்னா தாவீது குறித்து சொல்லப்பட்டிருக்கும், சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்படின்னா தாவீது 16 தான் கொண்டாருன்னு நினச்சிடாதீங்க, அவர் தான் முழு வெற்றியை சுதந்திரிச்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் தாவீது குறித்து ஒரு வெளிப்பாடு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. 1 சாமுவேல் 18ஆவது அதிகாரம் 7ஆம் வசனத்தில் தான் அந்த ஸ்திரீகள் விதமாக பாடினாங்க. அதே போல் 2 சாமுவேல் 18க்கு வரும்போது 2 சாமுவேல் 18 3ஆம் வசனத்தில் ஜனங்கள் தாவீதை பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? நீரோ எங்களில் 10,000 பேருக்கு சரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? எங்களை 10,000 பேருக்கு தான் நீ சரி சமம், 11,000 பேர் வந்தால் சமம் இல்லை அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. எங்களுடைய ஒட்டுமொத்த இராணுவ சேனைக்கும் நீர் தான் சரி அப்படிங்கிறத, நீர் தான் சமமானவர் அப்படிங்கிறத அவங்க சொல்ல வந்தாங்க. 10,000ங்கிற வார்த்தை அதுக்கு தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு.
பவுலுமே சொல்லுவார் 1 கொரிந்தியர் 14 சொல்லும்போது, நான் நினைச்சிறேன் 10,000 அந்நிய பாஷையில் 10,000 வார்த்தைகளை பேசினாலும் என்ன அர்த்தம், நான் முழு இதை பேசினாலும், எல்லா பாஷையும் நான் பேசினாலும், எல்லா வார்த்தைகளையும் பேசினாலும் இது ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத சொல்ல வர்றாரு. அதனால தான் அவரும் சொல்லும்போது, கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு 10,000 உபாத்தியர்கள் இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்குள் இல்லையே அப்படின்னு சொல்லி 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 15வது வசனத்தில் பேசுகிறார். அப்போ 10,000 அப்படின்னு சொல்லும்போது இது முழு தன்மையை குறிக்கும், எல்லா பகுதியும் குறிக்கி அதில் அவர் தான் சிறந்தவர் அப்படிங்கிறத வேதம் நமக்கு அடையாளப்படுத்துகிறது. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில், அப்போ 11,000 பேர் வந்தால் நம்மளை அணுகிறோம்னு நினைக்கிங்களா? 10,000ங்கிறது ஒட்டு மொத்தமாக அவ்வளோ வந்து சேர்ந்தாலும் நம்மளை அணுக முடியாதுன்னு சொல்லி கொடுக்குறார். அதில் 10,000க்கு நீங்களா ஒரு வட்டத்தை போட்டுறாதீங்க, அது அல்ல, ஒட்டு மொத்தத்தை குறிக்கிறது. அப்போ அவை எல்லாவற்றிலும் இயேசு சிறந்தவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். அப்போ அந்த வெளிப்பாடு தான் இந்த சூலமித்திக்கு இருந்தது. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு இருக்க வேண்டிய மகிமையான வெளிப்பாடு என்ன தெரியுமா? தேவகுமாரனாய் அறியப்பட்டவர் உங்களுக்காக எனக்காக மனுஷகுமாரனாய் வெளிப்பட்டு 10,000 பேர்களில் சிறந்தவராய் ஜொலிக்கிறார். அதனால தான் பாடல் கூட பாடுறாங்க, வெண்மையும் சிவப்புமானவர் உண்மையே உருவாய் கொண்டவர், ஏன்னா 10,000 பேர்களில் சிறந்தவர் அப்படின்னு சொல்லி பாடல் கூட பாடுறாங்க. அப்போ இயேசுவானவரை நீங்களும் நானும் தெளிவாக அறிந்து கொள்ளணும். அதான் வெண்மையும் சிவப்பும். சரி, இதில் சொல்லப்பட்டிருக்கிற விசேஷித்த காரியம் என்ன அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, வெண்மை தெய்வீகத்தை குறிக்கும், சிவப்பு அது சரீர பிரகாரமானதை குறிக்கும், மாம்சத்தில் வெளிப்பட்டதை குறிக்கும். இந்த சிவப்பானார் எப்படி ஆனார் அப்படின்னு சொன்னால், எப்படி தேவகுமாரன் சிவப்பாய் மாறினார்? வெண்மையான தோற்றத்தில் உள்ள வெண்மையாய் பிரகாசித்து கொண்டிருந்த பரிசுத்தம் உள்ள தேவன் உங்களுக்காக எனக்காக பாவமானார்னு பைபிள் இருக்கா இல்லையா? இருக்கு. ஏன்னா பாவியாகல, அவர் பாவமானார். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21ஆம் வசனமாகிய கடைசி வசனத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, 2 கொரிந்தியர் 5:21 சொல்லுகிறது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ உங்களுக்காக எனக்காக இயேசு பாவமானாராம். பாருங்க எவ்வளோ அழகா சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் நானும் தேவனுடைய நீதியாகும்படிக்கு. அப்போ எப்படி பாவமானார்? இந்த பாவம் யாரிடத்திலிருந்து வந்தது அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம் அப்படின்னா, எங்கே சுற்றினாலும் கடைசி யார்கிட்ட தான் போய் போவோம்னு சொன்னால் ஆதாம்கிட்ட தான் போய் நிற்கணும், ஆதாம் ஏவாளை தான் போய் பிடிப்போம். அப்போ அந்த ஆதாம் ஏவாள் இவர்கள் செய்த இந்த பாவத்தின் விளைவு தான் குமாரனாகி இயேசு இந்த பூமிக்கு வெளிப்படுவதனுடைய நோக்கமாய் காணப்பட்டது என்பதை நீங்கள் நானும் நன்கு அறிவோம். உலகத்தில் பாவமும் பாவத்தினால் மரணமும் பிரவேசிக்கல அப்படின்னா குமாரனாகிய கிறிஸ்து வெளிப்பட வேண்டிய அவசியமே ஏற்பட்டிருந்திருக்காது. அதனால தான் முதல் அந்த காரணியை கண்டுபிடிங்க. முதல் காரண கர்த்தாவாக இருந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா ஆதாம் தான். அதனால தான் ஆதாமை தான் ஆண்டவர் சிலுவைக்கு கொண்டு வர்றார். ஏன்னா ஆதாமுடைய மீறுதலுக்கு உட்பட்ட அந்த மரணத்தை அவர் சிலுவையில் என்ன செய்யறாருன்னா மேற்கொள்றாருன்னு சொல்லி வேதத்தில் நீங்களும் நானும் வாசிக்கிறோம். அதனால தான் வேதத்தில் வாசிக்கும் போது எபிரேயர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் கவனிக்கும் போது, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானா. அதை சொல்லிட்டு தான் சொல்றார், மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே, அப்ப தமது மரணத்தினாலே அவனை ஜெயங்கொள்ளுகிறார், தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு அப்படின்னு பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு. அந்த மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு அப்படின்னா வெண்மையானவர் சிவப்பானவராய் மாறினதுனால தான் சத்துருடைய கிரியைகளை அவர் அழித்து சகல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் வெளியரங்க கோலமாக்கி சிலுவையில் ஆணி அடித்து அவைகள் மேல சிலுவையில் வெட்டி சிறந்தவராய் 10,000 பேர்களில் சிறந்தவராய் அவர் ஜொலிக்கிறார். அப்ப சிவப்பாய் மாறினார் அர்த்தம் என்ன? ஆதாமுடைய பெயருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எபிரேய பாஷையில் ஆதாம் அப்படின்னு சொன்னாலே in Hebrew meaning Adam means to be red. ஆதாம் அப்படின்னு சொன்னா சிவப்பு அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். அது இன்னைக்கு நாளைக்கு இல்லை, என்றைக்குமே இந்த அர்த்தம் தான். ஆதாமுக்கு யாரும் அர்த்தத்தை மாற்ற போறது இல்லை. ஆதாமுடைய அர்த்தமே யாருன்னா பாவ மனுஷனா அறியப்பட்ட பாவத்தில் விழுந்து போன அந்த ஒரு ஆதாம குறித்து பைபிள் சொல்லுது. ஆதாமுடைய பெயருக்கு அர்த்தமே சிவப்பு. அப்போ உங்களை என்னையும் மீட்டெடுக்க கிறிஸ்து பாருங்க, அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன் என்று ரோமர் 5:14 வசனத்தின் பின்பகுதியில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அந்த ஆதாம தான் சிலுவைக்கு கொண்டு வர்றார். இயேசு தம்முடைய பாவத்தை அங்கு கொண்டு வர்றாரு. அவர் பாவம் செய்யாதவர், அவர் பாவம் அறியாதவர்.
அப்ப யாரை தான் அங்க கொண்டு வர்றாரு? யாருடைய பாவங்கள், யாருடைய அந்த மரணத்துக்கு கொண்டு வர்றாருன்னா, ஆதாமுடைய விளைவுனால, ஆதாமுடைய மீறுதலுக்கு ஒப்பாக மரணம் எல்லாரையும் ஆண்டு கொண்டதுன்னு சொல்லி ரோமர் 5:17 வசனத்தில் 17 நீங்களும் நானும் வாசிக்கிறோம். 14 மற்றும் 17 சொல்லப்பட்டிருக்கு, மரணம் எல்லாரையும் ஆண்டு கொண்டது. அப்போ அந்த மரணத்தை தான் அங்க கொண்டு வர்றாரு. பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை சிலுவை காட்சி நமக்கு காட்டி கொடுக்கிறது. அப்ப சிவப்பானார் அப்படின்னு சொன்னா, உங்களையும் என்னையும் மீட்டெடுக்க பிந்தின் ஆதாமாகிய இயேசு பாவமாய் தொங்கினார், பாவமானார். பைபிள் அப்படித்தான் சொல்லுது. ரோமர் 8:3 பின்பகுதியை நீங்க வாசிக்கும் போதும், அப்ப குமாரனை தேவன் எவ்விதமா அனுப்புகிறாரா? பாவத்தை போக்கும் வழியாக. அழகா போட்டிருக்கு, பாவத்தை போக்கும் வழியாக, பாவ மாம்சத்தின் சாயலாக அவர் அனுப்பினாராம். பாவ மாம்சத்தின் சாயல் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆதாமதம் குறிக்கும். இப்போ கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் போது எக்ஸாக்டா அந்த ஆதாமதான் நீங்க பார்க்கணும். ஏன்னா அத்தனை பாவங்களையும் அவர் தம்மேல ஏற்றுக்கொண்டு, ஆதாம் மூலமா ஏற்பட்ட பாவம், மரணம் எல்லாவற்றையும் தம்மேல ஏற்றுக்கொண்ட காட்சியை கவனிச்சா அந்த காட்சி என்ன கலர்ல காமிக்கும்? சிவப்பா இருப்பாரு, சிவப்பா தொங்குறாரு. அதனாலதான் மணவாட்டிக்கு இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு கிடைத்தது. இன்றைக்கும் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது தெரியுமா? குமாரனை பற்றுகிற விசுவாசமும் அறிவும் எப்படிப்பட்ட சாயல்ல காணப்படுகிறது என்றால், வெண்மையும் சிவப்புமானவர், வெண்மையும் சிவப்பும். இந்த வெளிப்பாடு இல்லாத பட்சத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம வாழ முடியாது. அப்ப வெண்மையானவர் சிவப்பாய் மாறினார். அதனாலதான் ஏசாயாவுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைத்தது. அவர் வெண்மையானவராய் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ கல்வாரிக்குள்ள போயாச்சு. அதனாலதான் ஏசாயா 6 பார்க்கிறோம், உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனை பார்க்கிறாரு. அவர் பரிசுத்தர் 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 சொல்லி சேராபின்கள் போற்றப்படுறதையும் கேட்கிறாரு. அந்த பரிசுத்தர் பரிசுத்தர் அறிஞ்சுக்கிட்டே இருக்கிறார் பாருங்க. வெண்மையானவர் அறிஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பலிபீடத்துக்குள்ள வந்துட்டார், பலிபீடத்தின் அனுபவத்துக்குள்ள வந்துட்டாரு. இப்பதான் சத்தம் கேட்கு, யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவா? அப்ப தேவனுக்கு நம்ம மேல ஒரு பெரிய ஒரு விசேஷத்து நோக்கம் இருக்கு. அதை நிறைவேற்றணும் அப்படின்னா, நம்ம மேல அவருடைய திட்டம் நிறைவேறணும் அப்படின்னா, நம்ம எவ்விதமான அறிவுக்குள்ள வரணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார் என்றால், நீங்களும் நானும் குமாரனை குறித்த இப்படிப்பட்ட அறிவுக்குள்ளே வர வேண்டும். அதனாலதான் என்னமோ எனக்கு தெரியல, எபேசியர் 4:11 குமாரனை பற்றுகிற அறிவு குறித்து சொல்லிட்டு தான் அடுத்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு. சிலர் ஆண்டவர் ஏற்படுத்துகிறார், தீர்க்கதரிசிகளா போதகர்களா ஆண்டவர் பயன்படுத்தும்படியே சிலரை ஏற்படுத்துகிறார். சில திட்டங்களை கர்த்தர் காண்பிக்கிறார். நோக்கம் என்ன தெரியுமா? குமாரனை பற்றுகிற அறிவு. அதுதான் ஏசாயாவுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அவர் பரிசுத்தன் அறிகிறார்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வெண்மையானவர் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்புறம் ஐயோ அதமான இப்போ என்ன அர்த்தம்? நான் இப்போ கல்வாரிக்கு வரணும் அப்படின்னு கதறார். நம்ம புதிய ஏற்பாட்டு பாஷையில் சொல்லணும்னா, அவர் கல்வாரிக்கு வர வாஞ்சிக்கிறா. அவர் அந்த பலிபீடத்திலிருந்து ஒரு குரடு வந்தது, அதெல்லாம் எதுக்கு நிழலாட்டமாக இருக்குது அப்படின்னா, கல்வாரி சிலுவைக்கு நிழலாட்டமாக இருக்குது. கிறிஸ்து இயேசுவின் விலையேறப்பெற்ற இரத்தத்துக்கு, அப்படி விலையேறப்பெற்ற மரணத்திற்கு நிழலாட்டமாக இருக்குன்னு சொல்லி நம்ம உறுதியாக சொல்லலாம். அன்றைக்கு எழுத்தின்படியான பலிபீடம், நமக்கு சிலுவை. அப்போ எங்க போயிட்டார் பார்த்தீங்களா? வெண்மையானவரை ருசி பார்த்து இந்த சிவப்புங்கிற இந்த அனுபவத்துக்குள்ள நீங்களும் நானும் வந்திருக்கிறோமா? ஆராய்ந்து பாருங்க. அப்ப குமாரனை பற்றுகிற விசுவாசமானது எந்த வெளிச்சத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க அப்படின்னு சொன்னா, அவர் வெண்மையானவர் எனக்காக சிவப்பாய் மாறினார் என்றால், ரோமர் 6:6 தெளிவா நமக்கு கற்றுக் கொடுக்கு, நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். பைபிள் அழகா இருக்கு. ரோமர் 6:6 எடுத்துக்கங்க. ரோமர் 6:6 அழகா சொல்லப்பட்டிருக்கு, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு. அந்த இனி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? அந்த இனி ஏன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, குமாரன் நமக்காக வெண்மையானவர் சிவப்பாய் மாறினபடினால தான் நீங்களும் நானும் இந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு இந்த அறிவில், இந்த குமாரனை பற்றுகிற இந்த அறிவில் வளர்கிறவர்களாக இருக்கிறபடினால, இந்த அறிவை எனக்கு எதை போதித்து கொடுக்கிறது என்றால், நீங்களும் நானும் நம்முடைய பழைய மனுஷனுக்கு முற்றிலும் மரித்து விட்டோம். இதுதான் குமாரனை அறிகிற மகிமையான ஒரு அறிவு. அதனால தான் ரோமர் 6:6 யாராவது ஒருத்தங்க சத்தமாக வாசிக்க கேட்கலாம். ரோமர் 6:6 அப்போ நம்முடைய பழைய மனுஷன்
சிலுவையில் அவரோட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், சிவப்பாய் மாறினாருங்கிற அந்த வெளிப்பாடு எனக்கு எதை காமிச்சு கொடுக்குங்கிறத நல்லா விளங்கி கொள்ளுங்க. வெண்மையானவர் அப்படிங்கிற தோற்றம் தேவகுமாரன், அது அவருடைய சாயல் தான். ஆனால் அவர் சிவப்பானவர் அப்படிங்கிற அந்த சாயலை நீங்களும் நானும் நிறைய நேரங்களில், அநேக நேரங்களில் பார்க்க தவறி விடுகிறோம். அவர் சிவப்பானவர் அப்படிங்கிற அந்த தோற்றத்தை நீங்கள் உங்களுக்குள்ளே கொண்டு வரும்போது தான் என் பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற காட்சியை நான் தெளிவுற காணக்கூடும். அதனால தான் இந்த சிவப்பானவர், வெண்மையானவர் சிவப்பானார் அப்படிங்கிற அந்த தோற்றத்தை தான் கலாத்திய சபை பெற்றிருந்தது. பாவம், கண் சொருகி போயிட்டாங்க, அவங்களுடைய மனதெல்லாம் மயக்கப்பட்டுட்டு. கலாத்தியர் 3:1 என்ன வாசிக்கிறோம்? புத்தி இல்லாத கலாத்தியரே, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்க உங்கள் மனதை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்குள்ளே பிரத்யட்சமாக வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே என்று கேட்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து. அது என்ன இயேசு கிறிஸ்து? நல்லா கவனிச்சிங்கன்னா, கிறிஸ்து அப்படின்னா தேவனுடைய குமாரன், இயேசு அப்படின்னா மனுஷகுமாரன். இந்த வெளிப்பாடு நமக்கு கட்டாயம் தேவை. ஏன்னா தேவகுமாரன் அறியப்பட்டிருக்கிறது இயேசு இல்லை, தேவகுமாரன் அறியப்பட்டிருக்கிறது கிறிஸ்து என நாமமுடையவர் அவர் அறியப்பட்டிருந்தார். கிறிஸ்து மாம்சத்தில் இயேசு என்கிற பெயரில் வெளிப்பட்டார். சிம்பிள் கான்செப்ட் தான். அதனால தான் இயேசு கிறிஸ்து நம்ம அடையாளப்படுத்துகிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிட்டாலே நீங்கள் அதில் 2 சாயலை பார்க்கணும். வெண்மையும் சிவப்பும் அங்கே அடங்கியிருக்கு. வெண்மையும் சிவப்பும். இந்த சாயலை அறிய தான் 10,000 பேர்களில் அவர் சிறந்தவர்ங்கிற வெளிப்பாடு கிடைக்கும். அதனால தான் பிலிப்பு திருச்சபைக்கு ஆவியானவர் பிலிப்பு 2ஆம் அதிகாரத்தில் சொன்னது மாத்திரம் இல்லை, எபேசு சபைக்கும் ஆவியானவர் பவுல் மூலமாக வெளிப்படுத்தும் போது எபேசியர் 1ஆம் அதிகாரம் 20, 21, 22 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா பைபிளில் போட்டிருக்கு, எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக. பைபிள் அப்படி அழகா சொல்லப்பட்டிருக்கு. எல்லா துறைத்தனும் அதிகாரம் வல்லமை கர்த்தத்துவம் எல்லாத்துக்கும் மேலே அவரை உயர்த்திருக்கத்தக்கதாக தான் அவர் என்ன செஞ்சாராம்? அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அந்த வசனத்தை கொஞ்சம் பார்த்துருங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் நீங்கள் அப்படியே பேரக்கூடாது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 20, 21, 22 ஆகி 23 ஆகி கடைசி 4 வசனங்களை பார்க்கும்போது அங்கு வெளிப்பாடு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இது என்ன வெளிப்பாடுன்னு கேட்டிங்கன்னா, அப்போ வெண்மையானவர் சிவப்பாய் மாறி 10,000 பேர்களில் சிறந்தவர் அப்படின்னு சொல்லி அறியப்பட்டிருக்கிறாரு. அதைத்தான் இங்கே காமிச்சுக்கிட்டே வர்றாரு. அப்போ அவர் 10,000 பேர்களில் சிறந்தவராய் காணப்பட்டா, அப்போ வெண்மையானவர் சிவப்பாய் மாறினார்ங்கிற அந்த சாயலை நான் அறிந்து கொள்ள என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா பைபிள் அழகா இருக்கு. எபேசியர் 1 மட்டும் இல்லை, 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, அதையும் அங்கே கொண்டு வர்றார். 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை அவர் உயிர்ப்பித்தார்னு சொல்லி வருது. அப்போ உயிர்ப்பித்தார் என்ன அர்த்தம்னா, தேவகுமாரன் மாம்சத்தில் வெளிப்பட்டு நம்மளை உயிர்ப்பித்தா, நமக்கு ஜீவன் கொடுத்தா. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரும், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும். அதோடு நின்றக்கூடாது, அது பரிபூர்ணப்படும் வந்தேன். அப்போ பரிபூர்ணத்தினுடைய சாயல் எங்கே பார்க்கலான்னா 10,000 பேர்களில் சிறந்தவர். அதை சொல்லி தான் நான் முடிக்க போகிறேன். அப்போ வெண்மையும் சிவப்புமானவர் நான் அறியும் போது எனக்குள்ள ஜீவன் உண்டாகுது. அந்த ஜீவன் பரிபூர்ணப்படணும் அப்படின்னா எங்கே வரணும் அப்படின்னா, அங்கே ஆவியானவர் அழகாக எபேசு சபையை கொண்டு போகிறார். எங்கே கொண்டு போகிறாருன்னா, அந்த மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார்னு சொல்லிட்டு 7ஆம் வசனம் 6, 7, 8 வரும்போது தான் அந்த கிருபையின் ஐஸ்வரியத்தை குறித்து பேசிட்டு சொல்கிறாரு. அவர் நம்மளை என்ன செஞ்சாராம்? கிறிஸ்துவுடனே கூட நம்மையும் அவரோட கூட என்ன செஞ்சாராம்? எழுப்பி உன்னதங்களில் அவரோட கூட. அப்போ இதான் ஆளுகை. 10,000 பேர்களில் சிறந்தவர் ஆளுகையை கர்த்தர் காண்பிக்கிறார். அதனால எல்லாவற்றையும் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினாரா. இந்த ஆளுகை குறித்து நீங்கள் வேதத்தில் எங்கே பார்க்கலாம்? எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்கலேன். ஏன்னா எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கறது போல எபிரேயர் 2ஆவது அதிகாரம் 6, 7, 8, 9 ஆகிய 4 வசனங்களை நம்ம பார்க்கும்போது அங்கேயும் ஒரு வெளிப்பாடான காரியத்தை கவனிக்கலாம். மனுஷனை குறித்து, தேவதூதர் குறித்து, கிறிஸ்துவானவர் எவ்விதமாக கனத்திலும் மகிமையிலும் முடிசூட்டப்பட்டாருங்கிற காரியத்தை குறித்தெல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு 6ஆம் வசனத்தில் நமக்கு எல்லாம் நல்லா தெரியும். நீங்கள் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம்.
மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். அப்போ இங்க வேதம் அழகா சொல்லுது, இயேசு மரணத்தை ருசி பார்த்தார், மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் தான் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டாராம். அப்போ இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கவனிச்சு பாருங்க. வெண்மையானவர் சிவப்பாய் மாறி என்ன செஞ்சிருக்கிறாராம்? மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டார். தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசுன்னு போட்டிருக்குதா? அதுதான் வெண்மையானவர் சிவப்பாய் மாறுகிறார் அப்படிங்கிற தோற்றத்தை நமக்கு காண்பித்து கொடுக்கு. அப்போ எனக்காக என்ன செய்றாருன்னா, தேவதூதரிலும் சற்று சிறியவராக மாறுறார். அதுக்கு முன்னால தான் மனுஷனை தேவதூதில் சற்று சிறியவனாக்குன்னு சொல்லி மனுஷ சாயலை காமிச்சு கொடுத்துட்டு 6, 7, 8 9ஆம் வசனத்தில் அதே போல தான் கிறிஸ்துவும் மனுஷ சாயல்ல தேவதூதிலும் சற்று சிறியவராக்கப்பட்டார்னா அதே மனுஷ சாயல் அவர் வெளிப்பட்டார். அதான் சிறியவராக்கப்பட்டிருந்த, தேவதூதிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த அப்படின்னாலே அந்த சிறியவராக்கப்பட்டார் அப்படின்னாலே நமக்கு வெளிப்படணும் வெண்மையானவர் சிவப்பாய் மாறினார்னு சொல்லி. அப்புறம் தான் சொல்லப்பட்டிருக்கு மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டா. அப்போ கர்த்தருடைய சபைக்கு ஆவியானவர் என்ன தெரிவிக்க விரும்புகிறார் அப்படின்னு சொன்னால், நீங்களும் நானும் ஆளுகை செய்யணுங்க. எழுத்தின்படியான ஆளுகை சொல்லலை, அங்கே அந்த காரியமே நமக்கு இங்கே கிடையாது. இந்த பூமியில் அது தருவார் இது தருவாருங்கிற காரியம் கான்செப்டே கிடையாது. பாவத்தின் மேலே ஆளுகை இருக்கணும், மாம்சத்தின் மீது ஆளுகை இருக்கணும். சும்மா அப்படி பட்டுன்னு பட்டுச்சா தான் டக்குன்னு பேசிட்டேன் அப்படின்னா இங்கே கதை நடக்காது. திடீர்னு அப்படி ஒரு மாதிரி மாம்சத்துக்கு அப்படி ஒரு மாதிரி ஒரு வேகம் வந்துச்சு, அதை டப்புன்னு அடிச்சிட்டேன், இதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை ஆகாது. தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது தெரியுமா? ஆளுகை செய்யணும், மாம்சம் நம்மளை ஆளுகை செய்யக்கூடாது. அப்போ குமாரனை பற்றுகிற விசுவாசம் எனக்கு எதை காண்பிச்சு கொடுக்குன்னா, அப்போ வெண்மையானவர் சிவப்பாய் மாறினார்னா எனக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை தர்றாரு, எனக்கு ஜீவன் உண்டாகுது. அது மாத்திரம் இல்லை, அவர் 10,000 பேர்களில் சிறந்தவர்னா என்னையும் அவரோடு கூட அங்கே வச்சுட்டார். அப்போ என்னுடைய சீட்டிங் எங்கே இருக்குன்னு கேட்டால் பரலோகம். என்னுடைய ஸ்தானம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அங்கே தேவனுடைய ராஜ்யம். நீங்கள் நினைக்கலாம், இந்த நியூ எலிஸ் நகரில் நாங்கள் இங்கே பேப்டிஸ்ட் சர்ச்சில் தானே உட்காந்துருக்கிறோம், நீங்கள் என்ன பரலோகம் சொல்கிறீங்க? பைபிள் சொல்லுது உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரும்படி செய்தார்னா அதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். ரோமர் 8:30 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் பாருங்க. அதான் அதனுடைய அர்த்தம். இன்னைக்கு அதை வேறு விதமாக எடுத்து பேசுவாங்க. அவர் உயிர்த்தெழுந்து சகோதரருக்கு முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு அப்படி சாயல் நமக்கு வெளிப்படுத்திட்டாரு, மகிமைப்படுத்தி இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? இதான் அதனுடைய அர்த்தம். உங்களுக்கு என்ன கிடைச்ச மகிமை என்ன? அவரோட கூட அவர் எழுப்பி உன்னதங்கள் அவரோடு உட்கார செய்தான மகிமை. நான் அதை விட்டுட்டு இன்னைக்கு அது தருவார் இது தருவார்னு உலக காரியங்களை காமிச்சு கொடுத்து அதான் உனக்கு மகிமை தருவார்னா இந்த வசனத்தை எங்கெல்லாம் கொண்டு போகிறாங்க பாருங்க. இல்லை, இந்த வசனத்தை பைபிளை கவனிச்சு பாருங்க. மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டா அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அன்றைக்கு ஆதாம் இழந்து போனான் பாருங்க. அந்த ஆதாம் இழந்து போன அந்த சாயலை, அந்த ஆளுகையை மனுக்குலம் மறுபடியும் பெற்றுக்கொள்வதற்கு, அதாவது சபை மறுபடியும் பெற்றுக்கொள்வதற்காக தான் அவர் இரத்த சிந்தி தேவகுமாரன் மனுஷகுமாரன் வெளிப்பட்டு 10,000 பேர்களில் சிறந்தவராய் காணப்படுகிறார். அப்போ கர்த்தருடைய சபைக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இன்னைக்கு சும்மா நினைக்காங்க, இன்னைக்கு சும்மா ஏதோ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, ஏதோ இயேசு ரத்த சிந்தினார் அதோடு மட்டும் விட்டுறாங்க. இல்லை, அதை காட்டிலும் நம்ம இன்னும் அதிகமாக என்ன அனுபவத்தை அடைய வேண்டியது இருக்கு, எப்படிப்பட்ட சாயலை கிறிஸ்துவத்தில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, உன்னதங்கள் அவர் வீற்றிருக்கிறார், அதிகாரமுடையவராய், எல்லா கர்த்தத்துவத்துக்கும் அதிகாரத்துக்கும் துரைத்தனத்துக்கும் வல்லமைக்கும் மேலாய் அவர் இருக்கிறார் அப்படிங்கிற இந்த வெளிப்பாடு எனக்கு எதை காண்பிக்க அப்படின்னா, சகல இச்சைகளையும் நான் ஜெயங்கொள்ளுவேன், சகல உலகத்தின் ஆசாபாசங்களையும் மேற்கொள்ளக்கூடிய கிருபையை கிறிஸ்து எனக்கு தருகிறார். இந்த ஆளுகையை சபை பெற்றிருக்கணும். இல்லை அப்படின்னா கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம வாழ்றது என்ன வாழ்றோன்னு எனக்கு தெரியல. குமாரனை குறித்த வெளிப்பாடு இது. குமாரனை இவ்விதமாக அறிவிக்க தான் இந்த எருசலேமின் குமாரத்திகளுக்குள்ள ஒரு பெரிய அசைவு உண்டாயிட்டு நாங்களும் தேடுவோம். இன்னைக்கு குமாரன் வேறு விதமாக காண்பிக்கப்படுறார். நான் ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், கிராம ஊழியங்கள் ஆரம்பத்தில் பெரிய மிஸ்டேக். I was totally mistaken about the gospel of Christ. So I misguided the people, I misguided the heathen while I was doing the gospel ministry. கடை வச்சிருக்கீங்களா, சின்ன கடையாக இருக்கா, நீங்கள் ஏசு ஏற்றுக்கொள்ளுங்க உங்களுக்கு நிறைய கடைகளை தருவார் அப்படிலாம் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் யோசிக்க இது எவ்வளோ அசிங்கமாக இருந்திருக்கு அப்படின்னு. அவன் நாளைக்கு வேற எதையோ தேடும் போது இன்னும் கூடுதல் கடை கிடச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இயேசு வேண்டான்னு ஓடிடுவாங்க.
எவ்வளோ முட்டாள்தனமாக செஞ்சுருக்கிறோம் பாருங்க. இந்த வசனங்களை வாசிக்கும் போது தான் தெரியுது. அப்போ மணவாட்டி 4 அதிகாரங்களுக்குள்ள மணவளனை நல்லா ருசி பார்த்து அனுபவிச்சு யோசிச்சு பாருங்க. உங்களுடைய யாரோ ஒருத்தரை பற்றி அடையாளமாக கேட்காங்க. உதாரணம் என்னையே வச்சுக்கோங்களேன். இந்த செல்வகுமார்னு ஒருத்தர் தெரியுமா கேட்டால் உங்களுக்கு நல்லா தெரியும்னு வச்சுக்கோங்களேன். என்ன சொல்லுவீங்க தெரியுமா? இந்த வளர்த்திய கண்ணாடி போட்டிருப்பார் அவரா அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா தெரியும் அவங்க தானே அப்படின்னு சொல்லி, ஏன்னா அடையாளம் தெரியுது. அதனால தான் இவ சரியா மணவாளனை அறிந்து வச்சதுனால தான் சொல்கிறா, அவர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். இந்த வார்த்தை உள்ள போக 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 தான் எருசலேமின் குமாரத்தினால சும்மாவே இருக்க முடியல. அவ பேசி முடிக்கிறதான் தாமதம். கொந்தளிச்சிட்டாங்க. இவரை தேடாமல் இருக்கவே முடியாதுங்க. எவ்வளோ ரகசியம் இருக்கு பாருங்க, எவ்வளோ மேன்மை இருக்கு பாருங்க. நம்ம எவ்விதமாக கிறிஸ்துவின் சாயலை கண்டுகொள்கிறோம், கிறிஸ்துவை எவ்விதமாய் அறிந்து வைத்திருக்கிறோம், அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறாரு. ஆனால் நான் நேற்று தினமே சொன்னேன், இந்த கிறிஸ்துவை தான் நான் மையப்படுத்தணும். வேற எதுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம்? எங்களை ஷோ காமிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஊழியக்காரங்களாகி நாங்கள் எதுக்கு வந்திருக்கிறோம்? ஷோ இல்லை, கிறிஸ்துவை பாருங்க. எபிரேயர் 3:1 அதைத்தான் சொல்லுது. கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள், கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள், இயேசுவை கவனித்து பாருங்கள். அவரை கவனித்து பார்க்கும்போது தான் தெரியுது, வெண்மையான தோற்றமுடையவர் தேவகுமாரன். அந்த தேவகுமாரங்கிற அந்த தெளிவு எனக்கு வேணும், இல்லைன்னா மனம் திரும்புதல் கிடையாது. இயேசுவை நம்ம எப்படி பார்த்தா தான் மனம் திரும்புதல் வரும் அப்படின்னா, அவர் தெய்வகுமாரன் அறியணும். இல்லைன்னா யாரோ மனம் திரும்பிக்கிங்களா, அப்படி அவரை தெய்வகுமாரன், அவர் பரிசுத்தம் உள்ளவர் அப்படிங்கிறத நான் அறியாமலேயே நான் மனம் திரும்பிட்டேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் மனம் திரும்பினது சரியில்லை நான் சொல்லுவேன். அவர் சிவப்பாய் மாறினாருங்கிறத நான் அறியாமலேயே, கல்வாரில் ரத்தம் சிந்தினார், எனக்காக என் பாவங்கள் எல்லாம் சிலுவையில் சுமந்தாருங்கிறத அறியாமலே நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் ரட்சிப்பே கிடையாது, நீங்கள் ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். அப்போ இந்த இதை குறித்த அறிவு தான் மனம் திரும்புதற்குள்ளே நடத்து ஜீவன் உண்டாயிருக்கவும். அது பரிபூர்ணப்படணும்னா எங்கே வந்துடும் தெரியுமா? ஆளுகைக்கு கீழே வந்துடும், ஆளுகைக்குள்ளே வந்துடணும். அவரோடு கூட உன்னதங்கள்னா அப்போ அவரை போல நம்மளும் நினைச்ச வேண்டியது இருக்குது, இந்த பூமியில் ஆளுகை செய்ய வேண்டியது இருக்குது. அதனால தான் கொலைசி சபைக்கு பேசும்போது பாருங்க, இப்போ எபேசியர் பிலிப்பியர் கொலைசியருக்கெல்லாம் என்ன கற்றுக் கொடுக்காங்க பாருங்க. குமாரனுடைய சாயலை ஆவியானவர் அப்போஸ்தலன் பவுல் மூலமாக காமிச்சு கொடுக்குறார். 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அப்போ கொலோசியர் 3ஆவது அதிகாரம் நீங்கள் வாசிக்க கேட்கலாம். 1ஆம் வசனத்திலேருந்து வாசிக்க போகிறோம், கொஞ்சம் வாசிக்க கேட்கலாம். கொலோசியர் 3ஆவது அதிகாரம் 1ஆம் வசனத்திலேருந்து வாசிக்க கேட்போம். அப்போ அங்கே என்ன சொல்லப்பட்டு பாருங்க, கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால். அப்போ எழுந்ததுண்டால்னா என்னுடைய சீட்டிங், என்னுடைய ஸ்தானம், என்னுடைய பொசிஷன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் தேவனுடைய வலது பரிசத்தில் தான் இருக்கிறேன். ஒருவேளை நான் சரீர பிரகாரமாக இங்கே இருக்கலாம், என்னுடைய நோக்கம், என்னுடைய காரியம் எல்லாம் இந்த உலகத்தை சார்ந்ததாக இருக்கவே கூடாது. அதுதான் 10,000 பேர்களில் சிறந்தவர் அங்கிற அந்த சாயல் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிற ஆழ்ந்த சத்தியம். சகலத்தையும் கீழ்ப்படுத்துறாரு, கீழ்ப்படுத்தாது ஒன்றுமே கிடையாது, கீழ்ப்படுத்திட்டார். அப்போ ஆதாம் பாவம் செய்து இந்த மரணத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் வரைக்கும் ஆளுகை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அது தெய்வீக சாயல். அது அந்த இடத்துக்கு தான் உங்களை என்னையும் கொண்டு வர்றாரு. நம்ம எதையும் இழந்துடக்கூடாது, பரிசுத்தத்தை இழந்துடக்கூடாது, தேவனை இழந்துடக்கூடாது. அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, நாம் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், இஃப் கண்டிஷன் தான், இஃப் ஈ பி ரிசன் வித் கிரைஸ்ட் அப்படின்னா கேஜேவியில் சொல்லப்பட்டிருக்கு. இஃப் ஈ பி ரிசன் வித் கிரைஸ்ட், கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானாலாம் எல்லாத்தையும் சொல்லலை, இந்த வெளிப்பாடு கிடைச்சா மட்டும்தான். வெண்மையானவர் சிவப்பாக மாறலன்னா எழும்ப முடியாது. அப்போ ஆதீனத்தில் தேவன் ஒழுங்குபடுத்தின விதமே என்ன அப்படின்னா, தேவகுமாரன் அறியப்பட்ட வெண்மையானவர், வெண்மை தோட்டத்தில் உள்ளவர் சிவப்பாக மாறணும். உங்களுடைய என்னுடைய பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா அவர் சிவப்பான தோட்டமாய் மாறணும். சிலுவையில் சிவப்பாய் தொங்குகிறார். அப்படி மாறினாதான் அப்போ அதுக்கப்புறம் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து, அதான் அங்கே எழுதப்பட்டிருக்கு, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால். அப்படி அர்த்தம் என்ன தெரியுது அவங்களுக்கு? வெண்மையும் சிவப்புமானவரை நீங்கள் அறிந்தது உண்டானால், வெண்மையும் சிவப்புமானவரை நீங்கள் அனுபவித்தது உண்டானால், அப்போ உங்களுடைய சீட்டிங் எல்லாம் அங்கே இருக்கும், இங்கே பூமிக்குரியதை சுற்றி வரக்கூடாது. இந்த பூமியில் நம்ம வாழ்ந்தாலும் பூமியை சார்ந்து இருக்கவே கூடாது. அடுத்த வசனத்தை பாருங்க, அழகாக அந்த தொடர்ந்து வசனத்தை பாருங்க. எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில். அப்போ வெண்மையும் சிவப்புமானவரை நான் அறிய அறிய அறிய
அந்த அறிவும் அந்த சாயலும் என்னை எதுக்கு நேராக நடத்துது அப்படின்னு கேட்டால் பெரிய ஆளுகைக்கு நேராக நடத்துகிறது. வலது பாரிசத்தில் உள்ளவைகளையே நாடும்படி நடத்துகிறது. அப்போ நான் அதை நாடுறேன் அப்படின்னா இது எல்லாத்தையும் காலு கீழே போட்டேன்னு அர்த்தம். என்னுடைய கண்கள் எல்லாம் அதை நோக்கி இருக்கும்போது இந்த பூமிக்குரிய எல்லாவற்றையும் என்னச்சுன்னா நான் ஆளுகை செய்கிறேன். நீ பலர் பலவிதமாக ப்ராஸ்பரிட்டி காஸ்பலில் சொல்கிறது உண்டு. அப்படி எப்படியும் பேசிட்டு போட்டோம். நமக்கு தேவையானதெல்லாம் தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறவைகள். அவர் கிறிஸ்துவனுடைய சாயல் என்ன, கிறிஸ்து அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய தெய்வீக சுபாவங்கள் என்ன, அதிலேயே நான் வளர வேண்டியது இருக்குது. அதனால தான் அவர் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த வீட்டிற்கு இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க. பூமியில் உள்ளவைகளை அல்ல. ஏனென்றால் யாரோட மறிச்சோம் அப்படின்னு கேட்டால் அவரோடு தான், கிறிஸ்துவுடனே கூட மறிச்சிட்டோம். அதனால தான் பைபிளில் பவுல் சொல்றார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு நான் இன்னும் பிழைத்திருக்கிறேன். அப்போ கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டுன்னு அவரோடு மறிச்சாச்சு. இங்கே அதுதான் சொல்கிறார். ஏன் நீங்கள் மேலானவைகளை நாடணும், எதுக்கு மேலானவைகளே பார்க்க சொல்கிறார் அப்படின்னா நம்முடைய பொசிஷன் அங்கே இருக்குது, நம்முடைய ஸ்தானம் அங்கே இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் அடக்கி ஆளக்கூடிய இடத்துல நம்ம மேலானவைகளே நாட வேண்டியது இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டால் நீங்கள் மறித்தீர்கள் போட்டிருக்கலாம். அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்கள் வெண்மையும் சிவப்புமானவரை அறிந்து விட்டீர்கள் அர்த்தம், அவரை அனுபவிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அதான் மறித்துட்டோன்னு சொல்கிறார். அந்த வெண்மையானவர் ருசி பார்த்து, அந்த சிவப்பானவர் ருசி பார்த்து, அவர் மறிக்கும் போது சிவப்பான கோலத்தில் நிற்கிறார். அப்போ அவரோடு கூட என் பழைய மனுஷன் மறித்து விட்டான். அதான் ரோமர் 6:6 வாசிக்க கேட்டோம். நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். அப்போ அந்த சிவப்பான கோலத்தில் என்னுடைய பழைய ஆதாம் அங்கே இருக்கிறான். அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன், ஆதாம்ங்கிற பேருக்கே சிவப்பு தான், அழுத்தம் கொடுக்குறேன். ஆதாம்ங்கிற பேருக்கே சிவப்பு தான். மஞ்சள் அப்புறம் ஊதா அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. ஆதாம்ங்கிற பேருக்கே சிவப்பு. அப்போ சிவப்பு எங்கே கொண்டு வர்றார் பாருங்க, அவர் சிவப்பாய் மாறுறார் பாவமானா. அதனால தான் இங்கே அழுத்தம் கொடுக்குறாரு. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் என்ன செஞ்சிருக்கு, மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையில வெளிப்படுவீர்கள் அப்படிங்கிற அந்த சாயலை காமிச்சு கொடுத்துட்டு அடுத்து என்ன எழுதுறாரு பார்த்தீங்களா? அடுத்த வசனம் வாசிங்க, 5ஆம் வசனம். ஆகிய இவைகளை பாருங்க, பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். அப்போ இந்த அறிவு எனக்கு வரும்போது, அதனால தான் 5ஆம் வசனம் ஆரம்பிக்கும் போது பாவ லிஸ்ட்டை உடனே கொண்டு வரல, ஆகையால் அப்படின்னு எழுதுறாரு. எதுக்காக? இந்த வெளிப்பாடு கிடைச்சிச்சு. வெண்மையும் சிவப்புமானவரை நான் அறிஞ்சு அனுபவிச்சாச்சு. அந்த அனுபவித்து மேலானவைகளில் நான் என்னுடைய ஸ்தானம் மேலானவைகள் இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்துட்டேன். கிறிஸ்துவின் சாயலை நான் கவனிச்சுட்டேன். அவர் 10,000 பேர்களில் சிறந்தவர் அமர்ந்திருக்கிறார். அப்போ இந்த சாயலும் இந்த வெளிச்சமும் என்னை எதுக்கு நேரம் நடத்துதான்? ஆகையால் பூமியில் உண்டு பண்ணுகிற இத்தனை அசுத்தங்கள் எல்லாம் அழித்து போட்டுருங்கன்னு சொல்கிறார். அப்போ இவைகள் நம்மளை ஆளுகை செய்யக்கூடாது. அப்போ கிறிஸ்துவானவர் 10,000 பேர்களில் சிறந்தவராக இருக்கிறாரா? நான் அப்படி அனுபவிச்சிருக்கிறேன்னா? அப்படி அனுபவிச்சிருந்தேன் அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன், இந்த பூமியில் உள்ளவைகள் என்னை மேற்கொள்ள, என்னை ஆள நான் ஒரு காலம் இடம் கொடுக்க மாட்டேன். என்னுடைய காரியங்கள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியது, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியது. அப்போ அந்த சாயலை யார்கிட்ட பார்க்குறோம்? குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடத்தில் பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையை சற்று நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அப்போ வெண்மையானவர் சிவப்பான் மாறினார். உங்களுக்காக எனக்காக 10,000 பேர்களில் சிறந்தவராய் காணப்பட்டார். நாமும் கூட இந்த வெளிச்சத்தில் நாம் நடக்க நம்மை நாமே அர்ப்பணிப்போமா? இருக்க இடத்துல நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே நீர் என்னோடு பேசியிருக்கிறீர். உன்னத பாட்டு 5:10 இவ்விதமான வெளிப்பாடு குறித்து நாம் பார்க்கிறோம். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர் 10,000 பேர்களில் சிறந்தவர். இந்த வெளிப்பாடு பெற்றிருக்கிற நாம் எப்படிப்பட்டவர்களாக இந்த பூமியில் ஜீவிக்கிறோம் அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம். குமாரனை பற்றுகிற அறிவும் குமாரனை பற்றுகிற அந்த விசுவாசமும் தான் உங்களை என்னையும் இந்த உலகத்தின் காரியங்களை மேற்கொள்ள வைக்கும். மற்றபடி எல்லாம் வீணானவைகள் தான், புரோஜனமற்றவைகள்.
குமாரன் இல்லாதவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று தான் வேதம் சொல்லுகிறது. அவ குமாரன் அப்படி சாயல் என்ன? வெண்மையும் சிவப்பும் 10,000 பேர்களில் சிறப்பும் இருக்கிறார். இவ்விதமாய் நான் குமாரனை அறிந்திருக்கிறேனா? நாம அறியணும் அப்படிங்கிறது சொல்லலை. கர்த்தருடைய வேதமே அப்படிதான் நமக்கு போதிக்கிறது. இங்கே இருக்கிற நாம் ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்த்து, குமாரனை குறித்த இப்படிப்பட்ட வெளிப்பாடு எனக்கு உண்டா? இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடுக்குள்ளே நான் வந்திருக்கிறேனா? ஆராய்ந்து பார்ப்போம். தேவகுமாரன் எனக்காக மனுஷகுமாரனாய் வெளிப்பட்டாரு. தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் என்று வேதம் சொல்லுதே. தம்மை தாமே வெறுமையாக்கினார், அடிமையின் ரூபம் எடுத்தார். அடிமையின் ரூபம், அந்த ஆதாமின் ரூபத்தை தான் சொல்றார். அடிமையின் ரூபம், என் பாவத்தை எல்லாம் அவர் தம்மேல ஏற்றுக்கிட்டார். அக்கிரமத்துக்குள்ள தண்டனை அவர் தம்மேல ஏற்றுக்கிட்டார். எனக்கு வர வேண்டிய அந்த மரண தண்டனை அவர் தம்மேல ஏற்றுக்கிட்டார். அதான் சிவப்பாய் தொங்குகிறா. யாராவது கேட்டா இது என்ன சாயல் அப்படின்னு கேட்டா, ரோமர் 8:3 சொல்லப்பட்டிருக்கு, பாவ மாம்சத்தின் சாயல். யாரப்பா அங்கே சிலுவையில் அடிச்சிருக்கிறாங்க, யாரை கொண்டு அங்கே அரைஞ்சிட்டாரு அப்படின்னு கேட்டால், என் பழைய மனுஷனை அவரோடு சேர்த்து அடித்து வச்சிருக்கிறாரு. என் பழைய மனுஷனை அங்கே அரைஞ்சிட்டாரு. என் பழைய மனுஷனாகி ஆதாம் அங்கே அரைஞ்சிருக்கிறார். அதனால தான் அங்கே சிவப்பு தெரியுது. சிவப்பு தெரியுதா? கொஞ்சம் கவனிங்க, ஜபத்தில் கவனிங்க. சிவப்பு தெரியுதா? சிவப்பான கோலத்தில் நிற்கிறது உங்களுக்கு தெரியுதா? இல்லைன்னா நம்ம சரியான ஒரு நிலவரமான ஒரு இடத்துல நம்ம இல்லைன்னு அர்த்தம். சிவப்பாய் மாறினார், சிவப்புமானவர். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு, மை beloved is white and ruddy. ரெட்டுன்னு எழுதல, ரட்டின்னு இருக்கு. அது பயங்கர சிவப்பு, செக்கச்செவன் ஒரு சிவப்பா இருக்கக்கூடிய ரட்டி. இவ்வளவு ரத்த கோலத்தில் அவர் நிற்கிறார் பாருங்க. அது என் பாவம், என்னுடைய பாவ மனுஷனாங்க நீங்கள் பார்க்கலாம். என்னுடைய பழைய மனுஷனை அவரோடு நீங்கள் பார்க்கலாம். அந்த வெளிப்பாடு இருந்தால் தான் வாழ முடியுங்க. தயவு செய்த தீர்மானிங்க. எத்தனையோ செய்திகளை கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். இந்த குமாரனை பற்றுகிற விசுவாசமும் அறிவும் எனக்குள்ளே உண்டாகட்டும். ஏசாயாவுக்குள்ளே உண்டாச்சு, அந்த வெளிப்பாடு எனக்குள் வரட்டும். வெண்மையானவர் அனுபவிச்சார். அந்த வெண்மை பலிபீடத்தை காமிச்சு கொடுக்கு. நக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தி ஆனது என்று வேதம் சொல்லுது. இந்த பாவம் நிவர்த்தியாகிற இடத்துக்குள்ளே வர்ற, அதான் சிவப்பாய் மாறினார். அப்படி ஒரு பெரிய ஆளுகைக்கு நேராக ஏசாயாவை நடத்தினார். உன்னை பார், உன்னை ஜாதிகளுக்கு பெரிய ஆளாக கொண்டு வரேன்னு சொல்லி ஒரு பெரிய ஆளுகைக்கு அழைப்பு வந்தது. வேதம் சும்மா சொல்லலை, எல்லாத்தையும். ஆளுகை எப்போ தர்றாரு தெரியுமா? இந்த அனுபவத்துக்குள்ள குமாரனுடைய சாயல் அனுபவிங்க. அப்படி ஒப்பு கொடுப்போமா? அப்படி எல்லாரும் ஒப்பு கொடுக்க, ஊழியக்காரங்க வந்து முன்னால் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி எல்லாரும் இந்த குமாரனுடைய சாயலை பற்றும் விசுவாசத்துக்கும் அறிவுக்கும் நம்ம அப்படி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வெண்மையும் சிவப்புமானவரே, 10,000 பேர்களில் சிறந்தவரே, பரிசுத்தமான தேவன் எங்களுக்காக பாவமானார். ஆண்டவரே, அவரோடு கூட நாங்களும் சிலுவையில் அறையப்பட்டு, ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை நீர் சுமந்தீர் என்ற அந்த தெளிவை நீங்கள் பெறத்தக்கதாக, இன்னும் அதிகமாய் உம்மை அறியத்தக்கதாக, மேலானவைகளை நாடுகிற மக்களாக உண்மையிலே அதிகமாக நாங்கள் இன்னும் ஆண்டவரே இணைக்கப்படுகிறவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். நீர் யாராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறியும் பொழுது, அதை நாங்கள் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும் பொழுது, மற்றவர்களும் அவரை அறிய ஆவல் கொள்கிறார்கள். நாங்களே அறியாதிருக்கும் பொழுது நாங்கள் எப்படி உம்மை வெளிப்படுத்த முடியும்? எப்படி மற்றவர்கள் அறிய முடியும்? நாங்கள் உம்மை அறிய எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் உம்மை அறிந்திருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டு எங்களை வஞ்சித்து விடாதபடிக்கு இன்னும் மென்மேலும் உம்மை அறிய, இன்னும் அதிகமாக உம்மை அறிய எங்களுக்கு கிருபை தாரும். இன்றைக்கு எங்களோடு கூட பேசின காரியங்களுக்காக நன்றி. உம்முடைய வார்த்தைகளை தொடர்ந்து எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும்.
உம்முடைய நாமம் மட்டும் மைமைப்பட்டோம். எல்லாவற்றையும் எங்கள் மீட்பு ரட்சிகரமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நாளைய தினத்திலே கடைசி நாள் தான். காலையிலும் மாலையிலும் உண்டு. தேவனுடைய பிள்ளை எல்லாரும் வரும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். காலையிலே 6:45 சரியாக ஆரம்பிக்கும், 8 மணிக்கு முடிவடையும். நன்றி.